வருஷம் ஆனாலும் இவன் திருந்த போறதில்ல. இந்த மித்ரா தான் தேவையில்லாம இவனை நம்பி காதல் கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருக்கு. அது என்னைக்கு இடிஞ்சு விழப்போதோ. சொல்லுங்க சார். ஆனந்தி, நான் ஆல்ரெடி உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன், உனக்கோ உன் ஃபேமிலிக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா என்கிட்ட மறைக்காம தயங்காம சொல்லுன்னு. ஆனா ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லும்போது நீ சரின்னு சொல்றியே தவிர பிரச்சனை வரும்போது என்கிட்ட எதையுமே சொல்லாம மறைக்கிறியே, ஏன்? நீ சொல்லாம இருந்தா எனக்கு தெரியாம போயிடும் நினைச்சியா? இவ்ளோ பெரிய பிரச்சனையை மறைச்சிட முடியும்னு நீ எப்படி நினைச்ச ஆனந்தி? சொல்லு ஆனந்தி. சார், நீங்க எதை பத்தி பேசுறீன்னு எனக்கு சுத்தமா விளங்கல. உங்க அக்கா கல்யாணத்துக்காக மண்டபத்தை பிளாக் பண்ணி வச்சுட்டு அந்த சுயம்பலிங்கம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு என்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணிருந்தா அந்த பிரச்சனைய என்னைக்கும் நான் சால்வ் பண்ணிருப்பேன். ஆனா உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணல இல்ல? நீ ஏன் என்னை எப்போ அவுட் சைடராவே பாக்குற? இல்ல சார், அது ஆனந்தி, நான் இன்னும் பேசி முடிக்கல, முடிச்சிடுறேன். உன் மைண்ட்ல என்ன இருக்குன்னு தெரியல, ஆனா என் மைண்ட் கிளியரா இருக்கு. ஐ எம் நாட் அ ஓல்ட் மகேஷ். நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், நீயும் மறந்துரு. நான் உன்கிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீயும் அன்பும் நல்லா இருக்கணும், அதுக்காக தான் நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போறேன். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு, ஓகே? சரிங்க சார். குட், டோன்ட் வரி. உன் அக்கா கல்யாண பிரச்சனைய நான் பாத்துக்கிறேன். உங்க ஊர்லயே கிராண்டான பெரிய மண்டபமா பார்த்து உன் அக்கா கல்யாணத்தை கிராண்டா நான் முடிச்சு வைக்கிறேன். இல்ல சார், உங்களுக்கு அந்த சிரமம் வேணாம். அந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஜெயம்புலிங்கம் மண்டபத்தை தர சம்மதிச்சிட்டான். இஸ் இட்? எப்படி? ஜெயம்புலிங்கத்துக்கிட்ட நான் போன்ல பேசி புரிய வச்சிட்டேன், அவனும் புரிஞ்சுக்கிட்டான். நீ எதுக்கு ஆனந்தி அந்த ராஸ்கல் கிட்ட எல்லாம் போய் பேசிட்டு இருக்க? இல்ல சார், இனிமே வாழ்க்கையில எந்த விதமான பகையையும் சம்பாதிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கல்யாண மண்டபம் மூலமா வந்த பிரச்சனைய நீங்க சரி பண்ணியேனா அந்த ஜெயம்புலிங்கம் வேற ஒரு பிரச்சனை மூலமா என் அக்கா கல்யாணத்தை நிறுத்த பாப்பான். எனக்கு என் அப்பா அம்மாவும் என் அக்கா கல்யாணம் முந்தே எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியம் சார். ஜெயம்புலிங்கத்தை எதிர்த்து பகையை உருவாக்குனது நான். அதுதே அன்னைக்கும் இன்னைக்கும் என் குடும்பத்தை ஆட்டி படைச்சுக்கிருக்கு. என்னால உருவான பகைய நானே முடிச்சு வச்சிட்டேன் சார். இனிமே ஜெயம்புலிங்கத்தால என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆனந்தி. எதுக்காகவும் யாருக்காகவும் கெட்டவங்களுக்கு வளைஞ்சு கொடுக்காத நீ அந்த சுயம்புலிங்கம் உன் குடும்பத்தை இவ்ளோ டார்ச்சர் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அடங்கி போயிருக்க. ரொம்ப மாறிட்ட ஆனந்தி. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை தலைக்கு மீறி போகும்போது தலை வணங்கிதே சார் ஆகணும். சரி, உங்க அக்கா கல்யாண பிரச்சனைய முடிச்சிட்ட, இட்ஸ் ஃபைன். ஆனா உன்னோட கல்யாண பிரச்சனைய எப்படி சரி பண்ண போற? புரியல சார். அன்போட அம்மா நேத்து ஒரு ஜோசியக்காரனை பார்த்திருக்காங்க. 3 மாசத்துல உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கலன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் நடக்காதுன்னு அவர் சொல்லியிருக்காரு.